ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான நலம் நலம் அறியாவல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வருது. ஸோ சாரி, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கும் நானும் சானியா கிளம்பி வெளியே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் உங்ககிட்ட வந்து சானியா சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. சரி, அவள் சொல்லன பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இதோ பாருங்கள் கைஸ், நல்லா ரெடி ஆகிட்டோம். இந்த மாஷாலாம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் வந்து நாங்கள் எப்படி இருக்கோம்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதி அது கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பியூட்டி பார்லரில் போயிட்டு ஐப்ரோஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, சூப்பராக இருக்கேன்னா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. பாருங்கள் கைஸ், நானே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் கொஞ்சம் ஒரு சின்ன ஷாப்பிங்க்கு. ஸோ அந்த ரெகுலராக நாங்கள் வந்து ஜாம் பஜாரில் ஒரு கடைக்கு போவோம். அங்கே போயிட்டு வந்து அகெயின் ஒரு கிச்சனில் மாட்டுற வந்து டைல்ஸில் ஷீட் வாங்கினேன். ஏன்னா பழைய ஷீட் வந்து இந்த வீட்டுக்கு வந்து புதுசு. அப்போ நான் அந்த ஷீட்டு இது பண்ணி அது ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு கைஸ். என்னோட வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து நியூலி நான் ஒரு ஷீட் வந்து இது பண்ணேன். இப்போ வந்து அதை எடுத்து நான் வேறு வந்து வச்சிடலாம். இது வந்து எப்போது நான் வந்து வாங்கணும்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு செட் ஆகலை கைஸ். இது இஞ்சி மிளகு எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஒரு 10 நாள் கழித்து வாங்கக்கா, ஏன்னா நீங்கள் யூடியூபரு, 10 நாள் கழித்து வந்து அவங்க வந்து வெளியூர்லேருந்து எங்கேருந்து சரக்கு வருதா வந்து புது புது ஐட்டமாக வரும். அப்போது நீங்கள் வந்து வாங்கி அப்படியே உங்கள் யூடியூப்பில் விளாக்கெல்லாம் செஞ்சு எங்கள் கடை பேரும் போட்டுடுங்க அக்கா. கொஞ்சம் ஹேண்ட் டவல்ஸ் வாங்கினேன், டீக்கு ஜல்லடை வாங்கினேன், அந்த வாசனையோட அந்த பால்ஸு நாங்கள் வந்து இது காப்பூரிக்கி கோலி சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து நெஃப்தலன் பால்ஸு, தமிழில் வந்து எனக்கு தெரியாது கைஸ். அப்படியே பைக்ராஃபர்ட் போனேன். ஏன்னா சானியாவுக்கு வந்து ட்ராக் தேவையாக இருந்தது. ஒரு 2-3 வாங்கலாம் அந்த ஐடியாவில் தான் போனேன். பார்த்தா இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சானியா ஒரு 2-3 சானியாவே நுழைவா. ஃபைனலி வந்து இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து டார்க் கலர்ஸ் வாங்கணும்னு போனேன். இதில் வந்து இந்த ஃபுல் பிளாட்ஃபார்ம் கடைங்க அப்படியே பார்த்தோம். வாங்கினது ஒன்று கைஸ். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டேன். இந்த மாதிரி கிளிப்பு வந்து இந்த அவுரங்காபாத்தில் ஒரு நாங்கள் விளாக் பார்ப்போம். அதில் தான் நிறைய கலராக பார்த்தேன்னா, சரி இங்கே கிடைக்குமான்னு ஃபைனலி வந்து எங்கள் ஊர் என்ன ஊர், சென்னை வந்து சும்மாவா, சிங்கார சென்னை. ஸோ சென்னையிலேயே எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இவன் வந்து இங்கி பிங்கி பாங்கின்னு போடுறா, எது வாங்கணும். ஃபைனலி ஆரேஞ்ச் கலர் வாங்கிடும். அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது ரெகுலராக வாங்குகிற இந்த பனானா கடை, அந்த பையன் எங்களுடைய சப்ஸ்கிரைபர், அது வாங்கியாச்சு. இது வந்து என்னதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. இது தான் டார்ச் லைட்டா என்னது புரியலன்னு அந்த அண்ணன்கிட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க இது வாட்டர் பாட்டிலு. சரி, நான் வாங்கலை கைஸ், நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படின்னு. இருக்கிறதே நிறைய இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஆப்பிள் ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும், திருவல்லிக்கேணியில். யார் ட்ரிப்ளிகேனில் இந்த ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்டில் எழுதுங்க கைஸ். அங்கே அப்படியே போனேன். ஏன்னா சானியாவுக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னென்னா கேக்கு பைத்தியம். வீட்டிலையே கேக்கு செய்யணும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அவனே இல்லை கைஸ். அவன் இல்லாமல் அந்த குக்கரில் செய்யுங்க, ஏதோ சால்ட்டு போட்டு செய்யுங்க, மணல் போட்டு செய்யுங்க. ஐயோ கடவுளே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த கொக்கோ பவுடரு எல்லாம் வாங்கின கைஸ், அந்த வெனிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் செம்மையாக எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. அப்படியே இங்கே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஷாப் இருக்குது இங்கே, சின்னதாக ரெஸ்டாரண்ட். சாரி, நான் ஷாப் சொல்லிட்டேன். சரி, போயிட்டு சாப்பிட்லாம். அந்த ஷாப்பு, ஐயோ அகெயின் நான் ஷாப்பு சொல்கிறேன், டங்கு ஸ்லிப் ஆகுது கைஸ். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது வரைக்கும் நான் போனதே இல்லை, அதுதான் ஃபஸ்ட் டைம். போயிட்டு கொஞ்சம் அந்த KFC சிக்கன்னு, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஏன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். இந்த சிக்கன் தான் வந்து கொஞ்சம் எனக்கு நியூவாக இருந்தது. சரி, லெக் பீஸ் எல்லாம் நல்லா இந்த என்ன சொல்கிறது, கோழி காலெல்லாம் நல்லா சாப்பிட்டு மென்று முழுங்கி வித் மயோனீஸ் அண்ட் சாஸு வச்சு என்ஜாய் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டரில் இது வாங்கணும். என்ன சாணி அது நாங்கள் வாங்கினது?
சிக்கனு சிக்கன் பாப்கார்ன் ஆ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை அது ரவுண்டாக இருந்தது சிக்கன் பாப்கார்ன். சாரி கைஸ், எனக்கு வந்து பேர் மறந்து போச்சு. ஸ்டார்டரில் ஃபஸ்ட்டு அதுதான் வந்தது. சரி, அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்தாச்சு. கடகடன்னு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்தாச்சு. பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன் பார்த்து கைஸ், கண்ணெல்லாம் வச்சிடாதீங்க. இதெல்லாம் இறங்குறதுக்காக இந்த மொஜிட்டோ வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து இந்த மின்ட்டு வித் லைமு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஆஹா, ஓஹோ, அது நல்லா சாணியை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியே உள்ள ஐட்டம் எல்லாம் நல்லா சாப்பிடுவா கைஸ். கைஸ், நாங்கள் ஷாப்பிங் போனோமே, என்னென்ன கொண்டு வந்தோம் உங்கள்கிட்ட நான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஷேர் பண்ணலான்னு புரியலை. ஸோ இப்போ வந்துட்டு நான் சானியாவுடைய ட்ராக் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடலாம். இந்த வெயிலில் வந்து ஒரு காட்டன் ட்ராக் வாங்கலான்னு போனேன். ஆனால் பியூர் காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு பிடிச்சது வந்து டிசைன் கலர் எல்லாம் வந்து ஒன்று தான். ஸோ அதனால் நான் ஒன்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டி நகர் போகணுன்னு இருக்கோம், அங்கே பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் நான் ஹேண்ட் டவல் வாங்கினேன். ஆஸ் யூஷுவல் பாத்ரூமில் வந்து ஓடோனில் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது பழசு இருந்தது எங்கள் வீட்டில். அது வந்து உப்பு தண்ணியால் கழுவி துரு பிடிச்சி தூக்கி போட்டாச்சு கைஸ், ஸ்க்ராப் கிடைக்கும். இதை கிளிப்பு வாங்கினேன். கிளிப் வந்து நிறைய கலர் இருந்தது, எனக்கு ஒன்று தான் பிடிச்சி போச்சு. ஸோ ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன். கொஞ்சம் நான் பாதி யூஸ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பாதி கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோடய பழைய வியூவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து புதுசு நான் வந்து இந்த ஷீட் வாங்கினேன், கிச்சன் ஷீட்டு. அது வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டிக் பண்ண அப்புறம் வந்து இப்படி தெரியும் கைஸ், அழகாக. எங்களுக்கும் ரொம்ப க்யூரியஸியாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் நாங்கள் அப்புறமா காமிப்போம். ஸோ ஃபர்தர் இப்போ வந்துடும் நாங்கள் ஆஸ் யூஷுவல் சாப்பாடு பொருளுக்கு. இது வந்து மைதா வாங்கினேன். இது வந்து சேமியாவில் வந்து இந்த சேமியா வாங்கினேன், பேம்பினோ. புளி வாங்கினேன், டீ தூள். மேகி வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இது வந்து இது தான், பட் வந்து 10 ருபீஸ் பேக்கெட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் நிறைய வாங்குவோம். கம்ஃபர்ட்டு. ஆனால் பர்ஃப்யூமில் கேட்டேன், பர்ஃப்யூமில் இல்லை. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து சானியாக வீட்டில் இருந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்து இப்போ கேக் செய்யணுன்னு அவன் மேலே ஒரு என்ன வந்திருக்கு, பூதம் வந்திருக்கு. கேக் வேணும்னா பரவாயில்ல, கடையிலேருந்து வாங்கி தரலாம். ஆனால் வீட்டில் செய்யணும்னு இருக்குது கைஸ். அதனால நான் என்ன பண்ணேன், சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி கொக்கோ பவுடர் கொண்டு வந்திருக்கேன், இந்த ப்ரௌனி மாதிரி செய்யலான்னு. ஸோ சின்ன பேக்கெட் தான் வாங்கினேன், ஏன்னா எப்படி வரப்போகுது கடவுளுக்கு தான் தெரியும். அதில் போடுறதுக்கு ஏலக்காய் பவுடரு, இதோ இந்த எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு, ப்ளஸ் அது உள்ளே போடுறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி. இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணால் பாதி வந்து சானியா வாயில் தான் போகும். இது கேக்கில் கம்மியாக தான் போகும். சிக்கன் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அது கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நெய் பாட்டிலில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பட்டை, அதுக்கப்புறம் க்ளோஸப் பேஸ்ட்டு, ஹமாம் சாபுன்னு, சோப்பு. இது வந்து சானியாவுக்கு ஸ்நாக்ஸ், லேஸு. இதெல்லாம் வந்து பாட்டில் வாங்கி வச்சா சாப்பிடவே மாட்டான். இன்னும் போன்விட்டாலாம் வேஸ்ட்டாக போகுது. அதனால இதுதான் 1 டைம் 2 டைம் யூஸ் பண்ணோமா தூக்கி போட்டோமான்னு கொண்டு வந்த கைஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதுதான். மார்க்கெட்டுக்கு போனால் வெங்காயம், லெமன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ரேட் இருக்குது கைஸ். ஏன்னா வெயிலில் வந்து எல்லாமே நன்னாரி சர்பத்து எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து தக்காளியாக இருக்குது, தக்காளி இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் அருவி சொல்லுவோம், சேமக்கிழங்கு. ஸோ இன்னும் நான் பிரித்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலை கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு. எல்லாமே வந்தாச்சு. இப்போ சமைக்கணும், சாப்பிடணும். ஸோ நீங்களாம் வந்து வெயில் எப்படி போகுது, எங்கே சுற்றி பார்க்க எங்கே போனீங்கன்னு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் vlogs பாருங்கள் கைஸ்.